ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஐ திங்க் ஃப்ரம் ஓஷோ. சாதாரண மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது ரியாலிட்டி, கடவுள் என்பது கான்செப்ட். மகான்களுக்கு கடவுள் என்பது ரியாலிட்டி, இந்த வாழ்க்கைங்கிறது கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான். ரைட். இது ஒரு ட்ராமா தான் இல்லையா? எஸ் எஸ். நேற்று கூட வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு மாணவர் கேட்டார், என்னுடைய வேதாந்த நண்பன் இதையே சொல்கிறான், இதுவே ரியாலிட்டி இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் தான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான், அவன் தான் வீட்டுக்காக பாடுபட்டுருக்கான், எப்படி இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், தூக்கத்தில் ஒரு புலி துரத்துது, முழிச்ச உடனே அது கனவுன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க, ஆனால் கனவுல இருக்கும்போது அது ரொம்ப ரியலாக தானே தெரியுது உங்களுக்கு, வேர்த்து கொட்டுது இல்லை, ஹார்ட்டு படபடான்னு ஆகுது இல்லை, ரியலாக தானே இருந்துச்சு, முழிச்சொன்ன தானே அது கனவுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அதே மாதிரி இது கனவுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு விழிப்பு தேவைப்படுது, அந்த விழிப்பு அடைஞ்சவங்க தான் இதை கனவுன்னு சொன்னாங்க. நாம் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறோம், நாம் அதை கருத்தாக எடுத்து வச்சுக்கிட்டு நகர்றது தான் சரி, சண்டை போட்டுக்காதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெரி ட்ரூ. அதனால தான் அது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அவேக்கனிங். எஸ் எஸ்.